நாள் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த மகள் இவாஞ்சலின், அவளுக்கு 8 வயது, என்னை பார்த்து இப்படியான ஒரு வார்த்தை கேட்டாள். டாடி, பரிசுத்த ஆவினா யாரு, அவர் என்ன டாடி செய்வாரு அப்படின்னு கேட்டான். உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த கேள்விக்கு நல்ல பதில் தெரிஞ்சாலும் அந்த 8 வயது மகளுக்கு இதை பிரித்து கொடுக்கிற அளவுக்கு, புரிகிற வகையில் அவளுக்கு சொல்லுகிற அளவுக்கு நான் கொஞ்சம் அங்கே தடுமாறி விட்டேன். ஆனால் நான் சொன்னேன், மகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம்மோடு கூட அவர் ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்று அவர் ஒரு நேரத்தில் மாம்சத்தில் ஒரு இடத்தில் இருந்தார். ஆனால் இன்று ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று என்னுடைய மகளுக்கு சொன்னேன். அவ கேட்டா, இவர் என்ன ரெடி செய்வாரு அப்படின்னு. நான் அவளுக்கு என்ன சொல்றது, இவர் என்ன செய்வாரு நான் அவளுக்கு சொன்னேன். நான் சற்று புரிந்து கொண்டேன். இந்த சிறு பிள்ளைகளுக்கு இந்த அநேக இந்த கார்ட்டூன் கதாபாத்திரங்களில் அந்த கதாபாத்திரங்கள் ஒரு சூப்பர் ஹீரோவாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை கொண்ட ஒரு கதாபாத்திரங்களாக இந்த பிள்ளைகளுக்கு சித்தரித்து காண்பிக்கிறாங்க. ஏனென்றால் இந்த சிறு பிள்ளைகளுக்கு கூட அவங்க உள்ளத்தில் ஒரு ஏக்கம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கொண்ட ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் வைத்துக்கொள்ள வேண்டும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறதை நான் புரிந்து கொண்டு அவள்கிட்ட சொன்னேன். அம்மா, இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தா உனக்கு ஸ்பெஷல் பவர், உனக்கு சூப்பர் பவர் கொடுத்து உன்னை வழி நடத்துவாருமா. என்ன மாதிரிப்பா சூப்பர் பவர்னு அவ கேட்க ஆரம்பிச்சா. சில கார்ட்டூன் கதாபாத்திரங்களையும் சொல்ல ஆரம்பிச்சா. இதில் எந்த மாதிரின்னு. அப்போ நான் அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் பல்வேறு வரங்களை வைத்திருக்கிறார். ஆனால் குறிப்பாக ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால் தீர்க்க தரிசனம். வரப்போகிற நாட்களை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்து முன்கூட்டியே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் முன்கூட்டியே அதை அறிவிக்கிறார் என்று அவளுக்கு நான் சொன்னேன். அப்போ கேட்டா, அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு முன்பாகவே தெரியுமா? அப்படி தெரிஞ்சா நல்லது, ஆபத்தில் இருக்கிற அநேகரை நான் காப்பாற்றுவேனே, நான் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுப்பேன் எப்படி என்று அவர் ரொம்ப உற்சாகமா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. என்னுடைய அந்த மூத்த மகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கர்த்தரே ஆவியானவர், எங்கே தேவாவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு காலம் ஒருவரும் வாழ இயலாது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்து உடையவன் அல்ல என்று வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து இந்த வேத பகுதிக்கு உங்க பைபிளை திருப்பிக் கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் நான் வாசிக்க போகிற வசனம் 1, 2 அதோடு கூட 6வது வசனங்கள். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவிகளை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். 6ஆம் வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். எபேசு என்ற ஒரு பட்டணத்துக்கு பவுல் சென்றிருந்தார். அந்த இடத்துல ஒரு சின்ன வீட்டில் ஒரு கையளவு விசுவாசிகள், ஒரு 12 பேர் கிட்டத்தட்ட விசுவாசிகள் கூடி இருந்தார்கள். இவர்கள் இயேசுவின் பெயரை அறிந்த ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் இவர்களோடு கூட பவுல் பழகின போது ஒரு வித்தியாசத்தை அவர் பார்க்க முடிந்தது. அவர் அநேக தேசங்களுக்கு போகிறார், அநேக இடத்துல கிறிஸ்தவங்களோடு கூட அவர் பழகிறார். ஆனால் இந்த இடத்துல ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்னு கேட்டா, ஏதோ ஒன்று மேஜரா எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த விசுவாசிகள் வாழ்க்கையில மிஸ் ஆகி இருந்தது. ஏதோ ஒரு அனுபவம் வெளியில பவுலுக்கு மற்ற சபைகளில் கிடைத்தது, இந்த ஒரு சர்ச்சில் அவருக்கு கிடைக்கவில்லை. அவர்களை பார்த்து கொஞ்ச நாட்களுக்கு பிற்பாடு அவர் கேட்டிருக்க கூடும், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார்.
ஏன்னா அவர் அறிந்து கொண்டாரு இவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள், இவங்களுக்குள்ள எவ்வளோ அறிகுறிகள் இருக்கிறது. இந்த அறிகுறிகள் எல்லாம் ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. அது என்னவென்றால், இந்த சபைக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவிக்குள்ளாக விசுவாசிகள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டு அப்படி கேட்டார். அவர்களுடைய பதில் என்ன? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? இந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஒரு நாளும் கேள்விப்பட்டதே இல்லையே என்றது அவங்களுடைய பதிலாக இருந்தது. பிற்பாடு வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்து அவர்களுக்கு மீண்டுமாக ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் மேல கைகளை வைத்தபோது என்னுடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனங்களை சொல்லி பரிசுத்த ஆவியினால ஒரு உன்னத அனுபவத்தினால உன்னத வல்லமையால அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நான் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக 5 அறிகுறிகளை நான் காண்பிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாத கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த 5 அறிகுறிகள் வெளியரங்கமாக இருக்கும். ஒருவேளை நாம் கற்பனை செய்து கொள்ளலாம், ஏதோ சில காரியங்களை பவுல் பார்த்துதான் அந்த எபேசு சபையை பார்த்து சொன்னாரு, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றீர்களா என்று. ஆனால் இன்று நாம் கற்பனை செய்து கொள்ளலாம் விசுவாசத்தில், ஒருவேளை பவுல் நான் குறிப்பிட போகிற இந்த 5 அறிகுறிகளை அவர்கள் மத்தியில் காணாமல் இருந்திருக்கலாம். இல்லை, இந்த 5 அறிகுறிகளை அவர்கள் மத்தியில் பவுல் கண்டிருக்கலாம். அவர் பார்த்து சொல்லியிருக்கலாம், இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரை இன்னும் நீங்க பெறாம இருக்கிறீங்க என்று. அன்று மாத்திரமல்ல, இன்று கூட சபைகளில் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில இருந்தா, ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட நாளில் நீங்கள் சபையில் ஏதோ ஒரு வல்லமை உங்கள் மேலே இறங்கியதால், ஒரு பரிசுத்தாவியானவருடைய தொடுதலை நீங்கள் பெற்றதுனால நீங்கள் அந்நிய பாஷை பேசியிருக்கலாம். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகள் ஏற்படும் பொழுது அந்த அபிஷேகத்தை விட்டு நீங்கள் விலகி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் அபிஷேகத்தில் நீங்கள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பலவீனம் ஆண்டவரை விட்டே உங்களை தூரத்தில் அனுப்பிவிடக்கூடியதாக இருக்கலாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அறிகுறி, யார் கர்த்தருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு பெறாமல் இருக்கிறார்? முதலாவது அறிகுறி. அதுக்கு முன்பாக டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் உங்களை கேட்கிறார், என்ன உங்களுக்கு ஆகுதுன்னு. நீங்க உடனே சொல்றீங்க, எனக்கு வயிற்று வலிக்குது, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தலைவலி, எனக்கு பாடி பெயின். இதையெல்லாம் அறிகுறிகள்லாம் நீங்கள் அடுக்கின உடனே அவர் உங்களுக்கு மருத்துவத்தை அதுக்கு ஏற்றாப்புல போல செய்கிறார். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. வேதாகமத்தில் அந்த 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், நீங்கள் உங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா என்று நீங்களே உங்களை அறியீர்களா. அப்போ வேதவசனம் என்ன கற்றுத்தருகிறது? ஆவிக்குரிய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள், நீங்களே உங்களை சோதித்து அறிய வேண்டும். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அளவில்லாமல் உங்களை நிரப்பி இருக்கிறாரா? அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேக அனுபவத்தை நீங்கள் பெற்றவர்களா என்பதை நீங்களே உங்களை குறித்து என்ன பண்ணி ஆகணும்? சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த 5 அறிகுறிகள். அறிகுறி 1, சந்தேகம், அவ்விசுவாசம், அன்பிலீஃப் அண்ட் டவுட். வேதவசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனித்து கேளுங்க. யோவான் எழுதிய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் உனக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தன்னை காட்டிக் கொடுக்கப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதல் இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் அப்படி சொன்னார். அப்ப இயேசு சொல்றாரு, ஆவிதான் உங்களை உயிர்ப்பிக்கும், உங்க மாமிசம் ஒன்றுத்துக்குமே
உதவாது. உங்க மாம்சத்துல நீங்க வாழ்ற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இது பேரே ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க மாம்சத்துல வாழும்போது அது ஒன்றுத்துக்கும் உதவாது. உங்க ஜெபத்தை நீங்க மாம்சத்துல பண்ணும்போது அது ஒன்றுத்துக்கும் உதவாது. உங்க துதி ஆராதனைய ஒரு ஆவியில யுனைட்டடா நீங்க அபிஷேகத்தை உணராம பண்ணும் பொழுது அது ஒன்றுத்துக்கும் உதவாது. வேத வசனத்தை வீட்டில் நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஆவிக்குள்ளாக்கப்படாமல் ஏதோ ஒன்று என்று மேற்பார்வையாய் வாசிக்கும் பொழுது அது ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆலயத்துக்கு வரும் பொழுது எல்லோரும் அற்புதம் பெற்றுக்கொள்கிறார்கள், எல்லோரும் சுகம் பெற்றுக்கொள்றாங்க, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த வல்லமை கிடைக்கவில்லை என்று இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் மாமிசத்தில் இருக்கும் பொழுது அது ஒன்றுத்துக்கும் உதவாது. மாமிச ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆனால் ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லிட்டு அவர் சொல், நான் பேசுகிற வார்த்தை அது ஆவியாய் இருக்கிறது, அது ஜீவ வார்த்தையாய் இருக்கிறது, அதை உயிருள்ள வார்த்தையாய் இருக்கிறது. அப்போ இவர் பேசின பிரசங்கத்தை கேட்டு சிலர் என்ன பண்ணல, அவங்களுக்கு நம்பிக்கை வரல. இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த சீஷர்களுக்கு சந்தேகம் வந்தது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் சிலர் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். அந்த நாள் அந்த வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா சிலர் ஆண்டவரை விட்டு கடந்து போய் விட்டார்கள். அவர் செய்தியெல்லாம் இவங்க மாம்ச கண்ணோட்டத்தோட பார்த்தாங்களே ஒழிய ஆண்டவர் எடுக்கிற செய்தியை இவர்கள் ஆவியின் கண்ணோட்டத்தோடு ஒரு நாளும் பார்க்கவில்லை. இதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறதை போல ஒரு நாளும் அவர்கள் உணரவில்லை. காரணம் ஏன்னா அன்றைக்கு யாருக்குமே ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. மாம்சத்தில் எல்லோரும் இயேசுவை பின் சென்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் அங்கே இயேசு கேட்கிறார் சீஷர்களை பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போகிறீர்களா? அப்போ அங்கே பேதுருவானவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஜீவன் உள்ள வார்த்தையெல்லாம் உங்கள்கிட்ட தானப்பா இருக்கு. அன்னைக்கு பேதுருவுக்கு அந்த வெளிப்பாடு தெரியல. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிறது இயேசு சொன்ன அந்த ஆவியானவர் என்று. அப்போ அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, எனக்கு வாழ்க்கையை, என் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தக்கூடிய வார்த்தை. வார்த்தை என்றது என்ன? வார்த்தை என்றது மாம்சம் அல்ல, வார்த்தை என்றது ஆவி. இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள வரும் பொழுது அந்த ஆவியானவர் நமக்குள்ள அந்த வார்த்தையின் மூலமாக அவர் நமக்குள்ள இறங்குகிறார். அப்போ பேதுருக்கு அந்த வெளிப்பாடு இல்லைனாலும் அவர் புரிந்து கொண்டார், எல்லார்கிட்டையும் எத்தனையோ பேர் வசனம் சொல்றாங்க, எத்தனையோ பேர் ஊழியம் பண்றாங்க, ஆனா எல்லார்கிட்டையும் இல்லாத ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நான் இயேசுவிடம் பெற்றுக்கொள்ள போகிறேன், அவரை விட்டு நான் ஒருபோதும் போவதில்லை என்று. மற்ற சீஷர்கள் அந்த ஆவியின் வெளிப்பாடு இல்லாததினால் இயேசுவை விட்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு இயேசு சொன்னதில் சந்தேகம், இயேசு பேசினதில் சந்தேகம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டு தன் சீஷர்களை பார்க்கும்படியாக போகிறார். அப்பொழுது முதலாவது அவர் எம்மாவூர் சீஷர்கள் பார்க்கிறார். அந்த எம்மாவூர் சீஷரில் ஒருவன் கிளியோப்பா. அந்த கிளியோப்பா என்பவன் இயேசுவுடைய உலக பிரகார தாய் மரியாள், அவளுடைய சொந்த சகோதரி மகன் தான் அந்த கிளியோப்பா. இயேசுவோடு கூட விளையாடியவன், இயேசுவோடு கூட வளர்ந்தவன். அப்படிப்பட்ட கிளியோப்பாக்கு இயேசு கூட வந்து அவனோடு கூட நடக்கிறார் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஆனால் அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இவர்தான் இயேசு என்று அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய கண்களை இயேசு திறந்தார். அப்பொழுதுதான் அறிந்து கொண்டான். பூட்டியிருந்த அறைக்குள்ள சீஷர்கள் நடுவில் போய் இயேசு நிற்கிறார். நான் உயிர்த்தெழுந்து வந்திருக்கிறேன். ஆனால் சீஷர்கள் நம்ப முடியவில்லை. இவர்கள் எல்லாம் இயேசு குருடனின் கண்களை திறந்ததை பார்த்தார்கள், இயேசு 10,000 பேரை போஷித்ததை பார்த்தார்கள், அவர் தண்ணீர் மீது நடந்ததை பார்த்தார்கள், பொல்லாத ஆவியை அதட்டினதை பார்த்தார்கள், ஏன் மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு கூட எழுப்பியதை பார்த்தார்கள். ஆனாலும் இயேசு நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று வந்தபோது அவர்களுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம் வராமல் சந்தேகம் வந்தது. ஏன் அந்த சந்தேகம்? ஆனா இன்னைக்கு அவர்களை உங்களோடு கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க இயேசுவோட நடந்ததில்லை, இயேசுவோட மாம்சத்துல பேசியதில்லை, அவரோடு கூட போனதில்லை. அன்று இயேசு மகிமைப்படுவதற்கு முன்பாக இருந்த சீஷர்களுடைய அனுபவத்தை காட்டிலும் உங்க அனுபவம் குறைந்ததாக இருந்தோம். உங்களுக்குள்ள அசையாத ஒரு இயேசுவின் விசுவாசம் இருக்கிறது. அந்த இயேசுவை உங்களுக்கு நிஜமாக காட்டியது பரிசுத்த ஆவியானவர். அப்போ தோமா கேட்கிறார், ஆண்டவருடைய காயத்தில் என்னுடைய விரலை வைத்தால் தான் அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்று நான் நம்புவேன். ஆனால் இன்றைக்கு
இத்தனை 1000 கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் மரணத்தையும் கண்ணார பார்க்காதவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் சந்தேகத்தை நீக்கி, அவர் அச்சத்தை நீக்கி, இது நிஜம் என்றதை காண்பித்து இயேசுவை நிஜமாக காட்டுகிறவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகம் இல்லாமல் வேதத்தில் இருக்கிறவைகள் அனைத்தையும் நீங்கள் சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ள இயலாது. பைபிள் என்பது ஒரு ஹோட்டலில், ரெஸ்டாரண்டில் வைக்கப்படுகிற ஒரு மெனு கார்டு அல்ல. அங்கே போகும்போது அந்த மெனு கார்டை உங்கள் கையில் கொடுப்பார்கள். அதில் உங்களுக்கு பிடித்தவைகளை நீங்கள் உங்கள் இஷ்டம் போல சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்றைக்கு வேத வசனம் அப்படிப்பட்டதல்ல. அதன் பொருள் என்னவென்றால், சிலர் விசுவாச வாழ்க்கையில இயேசு மரிச்சார் நம்புறீங்களா? ஓ நம்புறோங்க ஐயா. இயேசு உயிரோடு கூட எழுந்தார் நம்புறீங்களா? இயேசு மரிச்சாரு நம்புறோம், அற்புதங்கள்லாம் செய்யறாரு நம்புறோம். அவர் உயிர்த்தெழுதலை எங்களால் என்ன பண்ண முடியல. கொரிந்து சபைக்கு அந்த பிரச்சனை இருந்தது. கொரிந்து சபைக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்க உண்மையாகவே அந்த ஆளுகைக்குள்ள இருந்தாங்கன்னா, அந்த ஆவியானவர் அந்த சந்தேகத்தை நீக்கி அவர்களுக்கு அந்த வெளிப்பாடை கொடுத்திருப்பார். கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார், நீங்களும் ஒரு நாள் அவரோடு கூட உயிர்த்தெழுதலை அனுபவிக்க போகிறீர்கள். அந்த உயிர்த்தெழுதல் நிச்சயத்தை, அந்த பரலோக ராஜ்ய நிச்சயத்தை இயேசு அற்புதம் செய்யறார் நம்புறீங்களா? ஓ நம்புறேனே. பரலோகம் நரகம் இருக்கு நம்புறீங்களா? பார்த்தா தாங்க நம்புவேன். அந்த பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இருந்தா அந்த பரலோக நித்திய ஜீவனையும் நரகத்தையும் உங்களுக்கு நிஜப்படுத்தி காட்டுகிறவர் அவர்தான். அந்த நிறைவு இல்லாதவங்களுக்கு தான் அந்த சந்தேகம் வரும். சில கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, பைபிள்ல எல்லாம் நம்புறாங்க ஐயா, ஆனா மனுஷனை தேவன் படைச்சார்ன்றது என்னால நம்ப முடியல. குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான். நீங்க சிலர் உங்களை பார்த்தே அப்படிப்பட்ட காரியத்தை எடை போடக்கூடாது. அழகு படைத்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து அன்னைக்கு ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக செய்ததை குறித்து அவர் உனக்கு வெளிப்படுத்தி இன்று காண்பிப்பார். அப்ப ஏன் சந்தேகம்? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை இன்னும் இயேசுவின் நாமத்தை அறிந்தவர்கள் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட். அக்காலத்து சீஷர்கள் அப்படி இருந்தாங்க. ஆனா அந்த பெந்தகோஸ்தே நாளன்று மேல் வீட்டு அறையில ஒரு அனுபவத்தை பெற்ற உடனே யார் உயிர்த்தெழுதலை சந்தேகப்பட்டார்களோ அதே உயிர்த்தெழுதலை அறிவிப்பதற்காக தங்கள் உயிரையும் துச்சமாக எண்ணி ஜீவனை கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை சந்தேகத்திலிருந்து நம்பிக்கைக்கு மாற்றியவர் அந்த பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய இந்திய நாட்டில் அசாமில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இடத்தில் கிறிஸ்தவ கூட்டத்தை அங்கே ஒருவன் அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தான், அந்த ஊர் தலைவன். அப்பொழுது குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை அவன் எடுத்து அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் தலைவனை, அந்த குடும்பத்தை கட்டி வைத்து அடித்து, நீ இயேசுவை மறுதலித்து விடு, இயேசுவை மறுதலித்து விடு என்று அடித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த நேரத்தில் விசுவாசத்தை மறுதலிக்காமல் அவன் இயேசுவுக்காக அவன் சாட்சியாக வாழ்கிறான். அப்படி அவன் சாட்சியாக இயேசுவுக்காக வாழுகிற அந்த வேளையில் அந்த ஊர் தலைவன் சொல்லுகிறான், உன் குடும்பத்தை உன் முன்பாகவே கொன்று போடுகிறேன். அப்ப அவன் கண்ணுக்கு முன்பாக அந்த குடும்பத்தை, அவன் மனைவியை கொலை செய்கிறார்கள் ஊர் மக்கள். அப்பொழுது அந்த கம்பத்தில் கட்டியிருந்த அந்த கிறிஸ்தவனை பார்த்து கேட்கிறார்கள், இந்த இயேசுவை நீ இப்பொழுது மறுதலிப்பாயான? அவனோ ஒரு வரியை சொன்னான். அந்த வரி அவன் சொல்லவில்லை, அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்ல வைத்தார். ஏன் தெரியுமா? அந்த வரி ஒரு பாடலாக மாறி அந்த பாடல் இன்று உலகம் முழுவதும் பாடப்பட்டு அநேகருடைய மக்கள் வாழ்க்கையில் மறுரூபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த பாடல் தான் இந்த பாடல். அவன் சொன்ன வரி, அவன் என்ன சொன்னானா, I have decided to follow Jesus, no turning back. இயேசுவின் பின்னே நான் போக துணிந்தேன், நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். அது ஒரு பெரிய பாடலாக மாறி தமிழில் இப்படியாக மொழிபெயர்க்கப்பட்டது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே
நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அந்த ஆவியின் அபிஷேகம் அந்த பாடல் வரிகளில் இருந்ததுனால இன்று உலகம் முழுவதும் அந்த பாடலை கேட்கும் பொழுது மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் புதுப்பிக்கப்படுகிறார்கள். இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை நோக்கி வருகிறார்கள். அந்த வரிகளில் இருந்தது மனுஷனுடைய உள்ள ஏக்கம் அல்ல, அந்த சத்தியத்தை மெய்யாக சந்தேகத்தை நீக்கி அவனுக்கு காட்டியது பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில்லாததுனால வீடுகளில் வாக்குவாதம், சபைகளில் வாக்குவாதம். இது உண்மையா? இது பொய்யா? உங்க சந்தேகத்தை இன்னொரு மனிதன் தீர்த்து வைக்கவே முடியாது. உங்க ஆவிக்குரிய சந்தேகத்தை எப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவன் சந்தேகம் உள்ளவனா இருந்தால் அந்த குடும்பம் நிலை பெறாதோ, அதே மாதிரி ஒரு விசுவாசிக்குள்ள சந்தேகங்கள் அடங்கி இருந்தால் அந்த சந்தேகம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்துவிடும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன்னை உள்ளும் வெளியுமாய் நிரப்பி இருக்கும் பொழுது உன் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் தருவார். அவர் பதில் தருவார். ஆமென். அவர் தருவார். இரண்டாவது அறிகுறி நான் வாசிக்கிறேன், கவனித்து கேளுங்க. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் தொடங்கி, நான் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இரண்டாவது அறிகுறி என்னவென்றால், உங்களுடைய பழைய வாழ்க்கையின் பாவத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருப்பது. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 அனுபவங்கள் இருக்கும். ஒன்று என்னவென்றால், நீங்கள் பாவத்தில் விழுகிறது. நீங்க மாம்சத்தில் இருக்கிறதுனால நீங்க அவ்வப்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை என்ன பண்ணிடுவீங்க? செய்திருவீங்க. ஆனால் இன்னொரு அனுபவம், இது தவறானது, இது பாவத்தில் நடக்கிற அனுபவம். அப்போ பைபிள் அவங்க அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்க தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நீங்க இருளில் நடந்தா, நீங்க உங்க வாழ்க்கையில டெய்லி பாவத்தில் நடந்துகிட்டே இருந்தா உங்களுக்குள்ள சத்தியம் இல்லை, உங்களுக்குள்ள அந்த சத்திய ஆவி இல்லை, உங்களுக்குள்ள இன்னும் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பவில்லை. பாவம் என்பது ஒரு பலவான். அந்த பலவான நீங்க உங்க சொந்த பலத்தினால எதிர்க்கவே முடியாது. மத்தேயு 12:28 சொல்லுகிறது, அன்றையும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடையவைகளை எப்படி ஒருவன் உள்ளே புகுந்து அவன் உடைமையை கொள்ளையிடக்கூடும். அதே வசனம் லூக்கால அழகா இருக்கு, அவனிலும் ஒரு பெரிய பலவான் வர வேண்டும். ஒரு பலவான் கட்டப்படணும்னா அவனிலும் ஒரு பெரிய பலவான் வர வேண்டும். பொருந்தும்ல? அப்போ ஒரு உலக பிரகாரமான ஒரு பாக்ஸிங் ஃபைட்டில் ஒருத்தன் உங்களை குத்துறானா, ஒருத்தன் உங்களை வீழ்த்துறானா, நீங்கள் அடிக்கடி விழுந்து போகிறீங்க, நீங்கள் அடிக்கடி தோர்த்து போகிறீங்க, அவனை எதிர்த்து மறுபடியும் குத்த போகிறீங்க, மறுபடியும் விழுந்து போகிறீங்க. இப்போ நினைக்கிறீங்க ஜோம் பண்ணிட்டு குத்த போகிறேன்னு, மறுபடியும் விழுந்து போகிறீங்க. பாவரிக்கை பண்ணிட்டு குத்துறீங்க, மறுபடியும் விழுந்து போகிறீங்க. துதி ஆராதனை பண்ணிட்டு குத்துறீங்க, மறுபடியும் அதே பாவத்தில் விழுந்து போகிறீங்க. உனக்கு தேவை அவனிலும் ஒரு பெரிய பலவான், அந்த பாவத்திலும் ஒரு பெரிய பலவான். அருமையாக இருக்கு. அவனிலும் ஒரு பெரிய பலவான் வந்து அவனை கட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அவன் கட்டப்பட முடியும். அப்போ அது பாவம் இல்லையா? அப்போ பாவத்தோடு மல்யுத்தம் பண்ணாதீங்க வாலிப பிள்ளைகளே, பாவத்தோடு மல்யுத்தம் பண்ணாதீங்க, தோர்த்து போவீர்கள். பைபிள்ல சொல்லுகிறது, காயினை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், காயின் இதோ உன் வீட்டு வாசப்படியில பாவம் படுத்திருக்கிறது, அது உன்னை பற்றி கொள்ளும். தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனை சொல்லும் போது சொல்லுகிறார், ஒரு சிலரை பாவம் அவர்களை பின்தொடரும். அப்போ சில நேரத்தில் இந்த பாவத்தை நம்மளால, சில நேரத்தில் இல்லை எல்லா நேரத்திலையும் இந்த பாவத்தை உங்களால ஜெயிக்கவே முடியாது. அது ஒரு பலவான். அந்த பலவானை நீங்க ஜெயிக்கணும்னா பரிசுத்த ஆவி என்ற பலவான் என்ன ஆகணும்? உங்களுக்குள்ளாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இறங்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் ஜெயிக்க முடியும். நீங்க கழுகை பார்த்துருக்கிறீங்களா? இந்த கழுகு இந்த பாம்பை சாப்பிடும் பொழுது அது எப்படி சாப்பிடும் தெரியுமா? உச்சில பறக்கிற கழுகு
தரையில வந்து அந்த பாம்பை கவ்விக்கொண்டு அது மீண்டும் ஆகாயத்துக்கு பறந்து அந்த பாம்பை ஆகாயத்தில் விட்டுடுமா. ஆகாயத்தில் விடப்பட்ட பாம்புக்கு இப்போ அது உடம்பு படக்கூடிய இடத்துல தான் அதுக்கு வலிமை. இது ஆகாயத்தில் அந்தரத்தில் இருக்கிறதுனால அந்த பாம்பு சர்ப்பம் முழு வலிமை இழந்திருக்கிறபடியினால் அந்த ஆகாயத்தில் நடக்கிற கழுகுக்கும் பாம்புக்கும் இருக்கிற யுத்தத்தில் கழுகே ஜெயம் எடுக்கிறது. நீ கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்ப தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவன். நீ பாவத்தை உன்னுடைய மாமிச கிரவுண்டில் மாமிச பலத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்ப நீ இடம் கொடுத்தாய் என்றால் சர்ப்பத்தை பாவத்தை நீ பூமியில் இருந்து தூக்கி பேட்டில் கிரவுண்ட மாத்தி நீ ஆகாயத்தில் அவனை எதிர்க்கும் பொழுது உனக்கு பாவத்திலிருந்து ஜெயத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இது தெரியாம பாவத்தோடு போராடி போராடி பாவத்தோடு போராடி போராடி நீங்க சோர்ந்து போயிடுவீங்க, நீங்க தோத்து போயிடுவீங்க. உங்களால சுயமா பரிசுத்த வாழ்க்கை வாழவே முடியாது. அதுக்கு தான் அவர் சொன்னார், வேறொரு தேற்றளவாளனை அனுப்புவேன். நீங்க இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறீங்க, அவர் சொல்ல நான் தான் பதில் கொடுத்துட்டேனே. அவருடைய ஆவியானவரை கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே. அவர் ஆவியானவர் வந்தால் வேதம் சொல்லுகிறது சவுல் மீது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார், அவன் வேறு மனுஷனானான். நீங்க வேறு மனுஷன் ஆயிடுவீங்க, நீங்க வேறு மனுஷி ஆயிடுவீங்க அவருடைய பரிசுத்த வல்லமை உங்கள் மேல இறங்கி வரும் பொழுது. ஆனா நிறைய விசுவாசிகள் பாவத்துல நீங்க நடக்கும் பொழுது விழுகிறது அல்ல, நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க. உங்க பழைய பாவம் தலை தூக்குது, பழைய இச்சை தலை தூக்குது. ஆவிக்குரிய ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால தான் உங்களை இயேசு வண்டையில் அவர் கவர்ந்து இழுத்தார். ஆனா அந்த வல்லமை அந்த அபிஷேகம் அது உங்களுடைய ரட்சிப்பின் ஆரம்பத்துக்கு தான். அதற்கு மேல் ஒரு அபிஷேகத்தை, அதற்கு மேல் ஒரு வல்லமையை, ஒரு ஃப்ரெஷ் ஃபயரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய அபிஷேகம், அந்த பெந்தகோஸ்தே அனுபவம், அந்த மேல்வீட்டு அறை அனுபவம், அந்த பவுல் கரங்களை நீட்டிய போது இறங்கி வந்த ஆவியானவர் அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் அடையாளமாக வெளிப்பட்ட அந்த அனுபவம் தான் உனக்குள்ள அந்த வல்லமையை எழுப்பி கொடுக்கும். பாவத்தை ஜெயிக்கிற அளவுக்கு போதும் போதும் ஒரு நிர்விசாரணம். ஆவிக்குரிய திருப்தி கெட்டது. உலகத்தில் திருப்தி இருக்கணும், உலக பணத்துல, உலக பெயர்ல, உலக புகழ்ல, உலக செல்வாக்குல திருப்தி அடைஞ்சிருங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி அடையாம பசிதாகம் உள்ளவங்களா இருங்க. பசிதாகம் உள்ளவர்களா இருந்தீர்களா பைபிள் சொல்லுகிறது நிரப்பப்படுவீர்கள். ஆமென். அதுதான் இரண்டாவது அறிகுறி. எபேசு பட்டணத்திற்கு பவுல் பார்த்திருப்பாரு. அந்த இடத்துல இருந்த போது அவங்களுக்குள்ள உண்மையான அன்பு இருந்தது இயேசுவின் மேல. ஏன்னு கேட்டா பவுல் பார்த்தாரு, அவங்க உண்மையா ஜெபம் பண்ணதை பார்த்தாரு, அவங்க போராடி போராடி இயேசுவுக்காக வாழணும்னு நினைச்சதை பார்த்தாரு. ஆனா காலையில பார்க்கும் போது அவங்க சொல்றாங்க, அண்ணே நாங்க எதை செய்யணும்னு நினைச்சோமோ அதை எங்களால செய்ய முடியல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையே செய்துடுறோம். அது ஆவிக்குரிய ஆரம்ப அனுபவம், அது ஆவிக்குரிய ஆரம்ப அனுபவம். ஆனால் ஆவிக்குள்ளாக பலப்பட 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 விசுவாசத்திலேயும் கிருபையிலையும் வளர 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 பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் பெருக 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 நீங்க எதை ஆண்டவருக்காக செய்ய நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்குள்ளாக இருந்து பரிசுத்தாவியானவர் செய்ய வைப்பார். ஆண்டவருக்காக நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல உங்களுக்காக உங்கள் மூலமாக வாழ வைப்பார். பாவம் உங்களை விட்டு தூரம் இருக்கும், நீங்க எரிந்து இயேசுவுக்காக பிரகாசிப்பீர்கள். அவர் ஆவியானவர் அப்படி செய்வார். அவர் பேர் சத்திய ஆவி. அவர் வரும்பொழுது உங்களை சத்தியத்தில் நடத்துவார். நீங்க நிரம்பணும், நீங்க நிரம்பணும், நீங்க நிரம்பணும் அந்த ஆவியின் வல்லமைக்குள்ளாக, அபிஷேகத்துக்குள்ளாக. இரண்டாவது அறிகுறி இதுதான். பாவத்திலேயே விசுவாசிகள் நடந்து கொண்டிருப்பார்கள், விழுந்து விழுந்து. நோ மேட்டர் இஃப் யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், நீங்க அந்நிய பாஷையில பேசினால் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நடந்த ஒரு காரியம். சிம்சோன் அசைந்தான், அவன் அசைவில் வலிமை இல்லை, வல்லமை இல்லை. ஆவியானவர் அவனை விட்டு போய்விட்டார். ஏன்னு கேட்டா அவன் ஒரு நாள் பாவத்தில் விழுந்தான், பிலிஸ்தியர் பெண்ணை நேசித்தான், அதுல இருந்து ஆண்டவர் அவனை மன்னித்தார். இரண்டாவது தடவை மன்னித்தார் அவனை. எல்லையில்லாமல் ஆண்டவர் இயேசுவின் அன்பு உங்களை மன்னிக்கும். ஆனால் பாவம் உங்க வாழ்க்கையை ஆளுகை செய்யும் பொழுது ஆண்டவருடைய தயவு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம்
தேவன் உங்களுக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள், எதிர்காலங்கள், ஆவிக்குரிய வல்லமைகள், ஆவிக்குரிய வரங்கள், உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவில் இது ஒரு பெரிய பர்வதமா, இது ஒரு பலவானாய் அது வந்துவிடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவாவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு அறிகுறியை நான் அந்த எபேசு சபையில் பவுல் கண்டிருக்க கூட, என்னன்னா, பாவம் விழுந்தா போதுமா? அந்த பாவத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தன்னலமான கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெரிய அறிகுறி. தன்னலமான கனியற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி கொடுக்கும்படியாக, உங்கள் கனி நிலைத்து இருக்கும்படியாக நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று அவர் சொன்னார். அப்ப எதுக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை? நீங்க கனி கொடுக்கணும் என்பதற்காக தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோவான் ஸ்நானகர் சொன்னார், கோடாரியானது மரத்தின் வேர் அருகாமையில் வைக்கப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது பொம்மை வாழ்க்கை அல்ல. வந்து ஆலயத்துக்கு அமர்ந்து ஏதோ என்று ஏதோ வாழ்ந்து ஏதோ படித்து ஏதோ பாடி ஏதோ ஜெபித்து ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. இந்த பட்டணத்தை மறுரூபப்படுத்துவதற்காக தான் இயேசு சென்னை பட்டணத்தில் அவருடைய சபையை ஸ்தாபித்திருக்கிறார். அப்போ நாம மற்றவர்களை மறுரூபப்படுத்துகிற ஒரு கனியை கொடுக்க, தன்னல வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைய அன்று இயேசு சொன்னார்ல, பரலோக ராஜ்யத்தை நான் இதற்கு ஒப்பிடுகிறேன். இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யம் ஒரு ரயில் பயணத்துக்கு ஒப்பிடலாம். அந்த ரயில் பெட்டிகள் தான் சபை. அந்த சபைக்குள்ளாக மக்கள் வர வேண்டும். அந்த தண்டவாளம் அவசியம். அந்த தண்டவாளம் தான் சத்தியம். தண்டவாளம் என்ற சத்தியம் அடிபொருளும் பொழுது சபையானது, சபைக்குள்ள இருக்கிற மக்கள் அவர்கள் புரட்டப்படுகிறார்கள். அந்த பிரயாணத்தில் அங்கங்கே வருகிற ஸ்டேஷன் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு நிலைகள். ஒவ்வொரு நிலையில, எந்த நிலையில வண்டி நின்னாலும் நீங்க இறங்குறதும் ஏறுறதும் உங்க கையில இருக்கு. ஆனா டெஸ்டினேஷன் ஒன்று, அது தேவனுடைய ராஜ்யம் என்றதுதான் கடைசி ஸ்டாப். நித்திய ஜீவன் என்பதுதான் கடைசி ஸ்டாப். அது வரைக்கும் நீங்க பொறுமையா அந்த வண்டிக்குள்ளாக காத்திருத்தல் அவசியம். அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்க துணி எடுக்க டி நகர் போவீங்க. அப்போ உங்களுக்கு கிண்டி வந்தா பிடிக்காது, சைதாப்பேட்டை வந்தா பிடிக்காது. அந்த டி நகர் உள்ள மாம்பழம் வந்தாதான் உங்களுக்கு என்ன ஆகும்? பிடிக்கும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு சந்தோஷம். ஆனா கிண்டிலையும் மக்கள் இருக்கிறாங்களே. டிரைவர் கேட்டா சொல்லுவீங்க, டிரைவர் கிண்டியில நிறுத்தாதீங்க, சைதாப்பேட்டில் நிறுத்தாதீங்க, நேரா டி நகர் போங்க. ஏன்னா நான் போக வேண்டிய இடம், எனக்கு சந்தோஷம். ஆனா மற்ற ஸ்டேஷன்லயும் மக்கள் இருக்கிறாங்க. துக்கம் என்ற ஸ்டேஷன்ல மக்கள் இருக்கிறாங்க, தற்கொலை என்ற ஸ்டேஷன்ல மக்கள் இருக்கிறாங்க, பிரிவினை என்ற ஸ்டேஷன்ல மக்கள் இருக்கிறாங்க, வியாதி என்ற ஸ்டேஷன்ல மக்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருக்கிற மக்களையும் சபையானது தன் ரயில் வண்டிக்குள்ளாக ஏற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு ரயிலுக்குள்ள இருக்கிற விசுவாசி கூட்டம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒரு முக்கியமானதை நான் மறந்துட்டேன், மறக்கல, உங்களுக்காக வச்சிருக்கேன். மிக முக்கியமானது என்னன்னா ரயில் இன்ஜின். தண்டவாளம் இருக்கட்டும் உண்மைதான், ரயில் இருக்கட்டும் உண்மைதான், ஸ்டேஷன் இருக்கட்டும் உண்மைதான். ஆனா இந்த ரயில் இன்ஜின் இல்லாவிட்டால் எல்லாம் இருந்தும் இந்த ரயில் ஒரு இடம் நகராது. இந்த சபையை நகர்த்தி கொண்டு இருக்கிறவர் உலகளாவிய கிறிஸ்துவின் சபையை பின்பாக இருந்து இன்ஜின் போல் நகர்த்தி கொண்டு இருக்கிறவர் யார் என்றால் அவர்தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த மகிமையை கொடுங்கள். அவர்தான் இயக்கி கொண்டிருக்கிறார், அவர்தான் அடியில் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். ஆனா விசுவாசிகள் இதை அறியாமல் அவர்கள் தன்னல வாழ்க்கையை கிறிஸ்தவத்தில் வாழ்ந்து, உங்களுக்கு ஆத்தும பாரம் இல்லை, மற்றவங்களை குறித்த பாரம் இல்லை, மற்றவங்களை குறித்த கருசனை இல்லை. காரணம் ஏனென்றால் ஒரு ஆவிக்குரிய தன்னல ஒரு வாழ்க்கையை அடைந்து விடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத போது
இயேசு சொன்னதை நான் வாசிக்கிறேன், நீங்க கவனித்து கேளுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு அவர் இப்படி சொன்னார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். 38ஆம் வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அவர் சொல்றார், பண்டிகை நாட்கள்ல மக்களை பார்க்கிறார். அங்கே இருந்த கடைகளுக்கும் உலக பொருட்களை வாங்குவதற்கும் அவர்கள் ஏங்கி ஏங்கி தாகமாய் ஓடி ஓடி பணம் செலவழித்து ஏமாந்து போகிறார்கள். அவர்கள் எதிர்பார்த்த சந்தோஷம், அவங்க எதிர்பார்த்த தாகத்துக்கு தண்ணி கிடைக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், நான் குடிக்கிற தண்ணீரை குடிங்கள் என்று அவர் சொன்னார். அப்போ அடுத்தது சொல்றாரு, அந்த தண்ணீரை நீ குடித்தால் உனக்குள்ளாக இருந்து ஒரு ஊற்று தண்ணீர் புறப்பட்டு போகும். ஆரம்பத்தில் இயேசு கிட்ட வரும்போது ஒரு கிளாஸ் தண்ணிக்கு தான் வரும். அவரும் அதுதான் சொல்லி கூப்பிட்டாரு. என்ன கூப்பிடுறாரு? தண்ணி வேணும்னா வாங்க நான் தரேன்றாரு. நம்மளும், ஆண்டவரே எனக்கு ஒரு தண்ணி வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு அதிசயம் வேணும் தான் வரும். ஆனால் இரண்டாவது பகுதியை பாருங்க. ஒரு கிளாஸ் தண்ணிக்காக வந்த நீ உன் பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக ஒரு ஊற்று தண்ணீராய் அவர் மாற்றுகிறாராம். உன்னை அடக்கி வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது உன்னை மூடி வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது உன் ரட்சிப்பு உனக்குள்ள இருந்து பெருகி அது மற்றவர்களை பற்றி பிடிக்கும். உன் பரிசுத்தம் உனக்குள்ள இருந்து போய் மற்றவர்களை பற்றி பிடிக்கும். தேவ அன்பு உனக்குள்ள இருந்து போய் மற்றவர்களை பற்றி பிடிக்கும். உனக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஃபயர், இட்ஸ் கண்டேஜியஸ். அது பரவி பிடிக்கக்கூடியது ஊற்று தண்ணீர். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாத விசுவாசிகள் அவங்க சபையில் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு பொம்மை விசுவாசி மாதிரி தன்னலமா சபைக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கணும், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது வரணும், அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், அவங்களுக்கு கடன் மாறணும், அவங்களுக்கு வியாதி போகணும், அவங்க சரீர பலவீனம் நீங்கணும். அதுக்காக உன்னை இயேசு நிரந்தரமா அதுக்காக அழைக்கல. அது ஆரம்பம் தான். ஆரம்பத்துக்கு தண்ணிக்காக வா. ஆனா நீயே ஊற்று தண்ணீரா மாற்ற வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்குள்ள நிரப்பப்படு. நான்காவது, பாவம் பெருகினதுனால இப்ப ஜெபயின்மை ஏற்படுகிறது. ஜெபயின்மை என்றதை நல்லா கவனிங்க. ஜெபயின்மை என்றால் ஏதோ ஜெபிக்க முடியாததை மாத்திரம் நான் உள்ளடக்கி சொல்லவில்லை. தேவ பிரசன்னத்தை உங்களால் உணர முடிவது இல்லை. ஜெப அனுபவமே தேவ பிரசன்னத்துல காத்திருக்கிற அனுபவம். அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஒரு தெய்வீக பிரசன்னத்தை நீங்க உணர்றீங்க. அதுக்கப்புறம் வருகிற ஜபம் தான் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட்ட ஜபம். அந்த ஜபம் தான் கிரியை பண்ணும். நீங்க அறைக்குள்ள போய் உடனடியா வாயை திறந்து இதை தாரும் அதை தாரும் என்று சொல்லுகிறது மாம்சீக ஜபம். அந்த ஜபத்தில் அவ்வளவு பவர் இருக்காது. பவர்ஃபுல் ஜபம் ஆண்டவர் பிரசன்ஸ் வந்த உடனே வருகிற ஜபம். ஆனா அநேக விசுவாசிகள் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஐயோ பாவம், அவங்களால தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவை, அவங்களுக்கு ஒரு கீபோர்டிஸ்ட் தேவை, அவங்களுக்கு ஒரு மியூசிஷியன் தேவை, அவங்களுக்கு ஒரு நல்ல பீட்டு தேவை, அவங்களுக்கு பலவிதமான சத்தம் தேவை. இதெல்லாம் வந்தாதான் அந்த தெய்வீக பிரசன்னத்தை அவங்களால உணர முடியும். இதுக்கு அவங்க ஸ்பெஷல் கூட்டம் போகணும், இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் போகணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உன் உள்ளேயும் உன் வெளியும் உன்னை சுற்றியும் நிரப்பி இருந்தார்னா உன்னுடைய அறைக்குள்ள போகும்போதே ஒரு பிரேயர் ஸ்பிரிட்டு, ஒரு தெய்வீக பிரசன்னம் உன்னை முழுமையாக ஆளுகை செய்திடும். உன்னை முழுமையாக ஆளுகை செய்திடும். அவருடைய பிரசன்னத்துக்கு பசிதாகமாய் நீ மாறிவிடுவாய். அவருடைய பிரசன்னத்துக்கு நேராய் நீ காந்தம் போல இழுக்கப்படுவாய். காலையில மாலையில நடக்கும் பொழுது, வேலைக்கு போகும் பொழுது, விளையாடும் பொழுது, எல்லா நேரத்திலையும் அவர் சமூகம் கூட இருக்கும். நீங்க வண்டியில அழகா ஒட்டிடுறீங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு. ஆனா எப்படி செல்லும்? அது செல்லாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா அவர் சமூகம் உங்க கூடவே இருக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே?
அப்ப அவர் ஒரு ஜெப ஆவி. ரோமர் 8:26 சொல்லுகிறது, அன்றியும் அவர் உங்க பலவீனத்துல அவர் என்ன பண்றார்? உங்களுக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்கா பெருமூச்சுகளோடு உங்களுக்குள்ளாக இருந்து அவர் விண்ணப்பம் செய்கிறார். அவர் ஜெபிக்கிறார். அவரை ஜெபிக்க விடுங்க. நீங்க ஜெபித்தது போதும். அவரை ஜெபிக்க விடுங்க, நீங்க ஜெபிச்சது போதும். அவரை பாட விடுங்க, நீங்க பாடியது போதும். அவருக்கு நல்லா தெரியும் ஜெப குறிப்பு என்னன்னு. அப்போ அவருடைய பிரசன்னத்தை வேத வசனம் போகும்போது சில பிள்ளைகளுக்கு அப்படியே முடியாது. அவங்க உடம்பெல்லாம் உனக்குள்ள இருக்கிற ஆவி அலக்கழிக்கும். ஆராதிக்கும் போது உன்னால தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. நீ அப்படியே உன் சபையில நின்றுகிட்டு இருப்ப, எல்லாரும் ஆராதிக்கிறத பார்த்துக்கிட்டு உன்னால பிரசன்னத்தை உணர முடியல. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தான் அந்த பிரசன்னத்துக்கு நேராய் உன்னை அவர் கவர்ந்து அவர் இழுப்பார். கர்த்தருடைய பிள்ளையை நல்லா கவனி. உனக்குள்ள எந்த ஆவி இருக்கிறதோ அதற்கு நேராய் நீ இழுக்கப்படுவாய். உன் வாழ்க்கையில எந்த இடத்துக்கு நீ அதிகம் போற, எந்த காரியத்தை நீ அதிகம் பேசுற, எந்த காரியத்தை நீ அதிகம் பார்க்கிற, அந்த ஆவி உனக்குள்ள இருக்கிறது. உன்னை அறியாமலே நீ குடிக்கு இழுக்கப்படுகிற, உன்னை அறியாமலே நீ போதைக்கு இழுக்கப்படுகிற. ஆனா நீ சொல்ற அது போக எனக்கு விருப்பம் இல்லைன்னு. ஆனாலும் உன்னை அறியாமலே நீ அங்க இழுக்கப்படுகிறனா உனக்குள்ளாக இருக்கிறது ஒரு குடியின், ஒரு போதையின் அசுத்த ஆவி. உன்னை அறியாமலே நீ இச்சைக்கு இழுக்கப்படுகிற, உன்னை அறியாமலே நீ போதைக்கு இழுக்கப்படுகிறனா உனக்குள்ள இருக்கிறது அந்த இச்சையின் ஆவி. சபையில 2 பேர் கிராஸ் ஆகும் போதே ஆவிக்கு தெரிஞ்சிடும் இது எந்த ஆவின்னு. ஒரு இச்சையுள்ள பெண் அவ சபைக்கு போகும்போது ஒரு இச்சையின் ஆவி உள்ள ஆண் அவன் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அந்த பெண்ணுக்குள்ளாக இருக்கிறது இச்சையின் ஆவி. அன்னைக்கு நைட்டே வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆயிடுவாங்க. ஹலோ பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஹலோ சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நாள் கழிச்சு ஹாய் ஃப்ரெண்ட், ஹாய் டி. அதுக்கு தெரியும், அது ஸ்பார்க் ஆயிடும் ஸ்பிரிட். திருமண உறவில் இருக்கக்கூடிய தம்பதியர்கள் பலவீனப்பட்டவர்களை பொல்லாதாவி பார்க்கும் பொழுது, வேறொரு திருமண உறவிலையோ இல்ல தனிநபராக இருக்கிறவர்கள் பலவீனப்பட்டு இருக்கும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது அவர்கள் நடந்தாலே போதும், அதுக்கு ஏத்த அந்த ஜோடி ஆவி அவர்களை கவர்ந்து விடும். இது ஆவிக்குரிய யுத்தம். அப்போ உங்களுக்குள்ளாக எது அதிகம் உங்களை கவருகிறதோ அந்த ஆவி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. பணம் 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 என்றால் பண ஆவி இருக்கிறது. இச்சை 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 என்றால் இச்சையின் ஆவி இருக்கிறது. சினிமா 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 என்றால் சினிமா ஆவி இருக்கிறது. இயேசுவே 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 உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வசனம், உம்முடைய பாடல், உம்முடைய சமூகம் என்றால் அவருடைய ஆவி உன்னை நிரப்பி இருக்கிறது. அவருடைய சமூகம் உன்னை விட்டு நீங்குகிறது அவர் ஆவி இல்லாவிட்டால். ஜெப இன்மை, ஜெப முடியல, அது பண்ண முடியல, அவர் சமூகத்தை ருசிக்க முடியல. காரணம் ஏன்னா அவருடைய ஆவியானவர் தான் அவர் சமூகத்தை உன்னை ருசிக்க வைக்க கூடியவர். He is the only one who can do that for you. அவருடைய சமூகத்தை ருசிக்காத கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. It's a waste. It's not worth it. அவருடைய சமூகத்தை நீங்க இந்த பூமியில ருசிக்கணும். அவருடைய பிரசன்னத்தை அவர் உங்க கூட இருக்கிறது போல நீங்க உணரணும். அதுதான் அவருடைய ஆவியானவருடைய வேலை. 5வது அறிகுறி, அநேகருடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் இருந்து வருகிறது. பவுல் எபேசுக்கு போன போது அந்த சர்ச் மக்களோடு அவர் தங்கி இருந்த போது இதை அவர் பார்த்திருக்கலாம். என்னது? அவர்களுக்குள்ள பயம், ஃபியர், குழப்பம், கன்ஃபியூஷன், ஆங்ஸைட்டி, கவலை, டிப்ரெஷன், மன அழுத்தம். இந்த வார்த்தைகள் இக்காலங்களில் அதிகமான புகழும் பரவலுமாக பேசப்படுகிற வார்த்தைகள். இன்னைக்கு பைபிள் சொல்லுகிறது பயத்தின் ஆவியை கொடாமல். தீமோத்தேயு புஸ்தகம் பயத்தின் ஆவியை. அப்போ அசுத்தாவிக்கு ஒரு பேரே தேவன் வச்சிட்டாரு. அது என்ன பேரா? பயத்தின் ஆவி. எபேசு பட்டணத்தில் பவுல் பார்த்திருப்பாரு. அந்த விசுவாசிகள்கிட்ட பேசும் பொழுது அவங்களுக்குள்ள எதிர்காலத்தை குறித்த பயம், நாளைய குறித்த பயம், என்றைக்கு என்ன நடக்குமோன்னு மரணத்தை குறித்த பயம். அவங்களுக்கு ஒரே பயம். ஆனா அடுத்த நாள் பார்க்கிறாரு, மறுபடியும் அவங்களுக்கு கவலை.
கடனை குறித்த கவலை, பொருளாதாரத்தை குறித்த கவலை. இன்றைக்கு ஊழியத்தில் நிறைய பேர் அவசரப்பட்டு நம்ம வந்துட்டு என்ன சொல்லுகிறோம்னு கேட்டா, ஐ எம் டிப்ரெஸ்ட், நான் மன அழுத்தத்துக்குள்ளாக ஆயிட்டேன். சீனாய் மலையின் மீது ஒரு அக்கினி எரிந்தது. அந்த அக்கினி முற்செடியில் எரிந்தது. ஆனால் அந்த முற்செடியோ கருகவில்லை. காரணம், அங்கே எரிந்த அக்கினி பரிசுத்த ஆவியின் அக்கினி. நீ ஆண்டவருக்காக ஊழியத்தில் எரியும் பொழுது நீ கருக மாட்டாய். உன் அக்கினி பரிசுத்த ஆவியின் அக்கினியாக இருந்தால் you shall not burn out. ஆமென். அவர் அதுக்கு வேண்டிய வல்லமையும் வலிமையும் கொடுப்பார். அப்போ இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களாம் சொல்றாங்க மன அழுத்தம், டிப்ரெஷன். சும்மா கொஞ்ச நாள் இருந்தா டிப்ரெஷன், கடைக்கு போயிட்டு வந்தேன் டிப்ரெஷன். உனக்குள்ள இருக்கிற அந்த மேகமூட்டம், அந்த டிப்ரெஷன் உன்னை விட்டு அகன்று போய் ஒரு மன மகிழ்ச்சியின் ஆவியை கர்த்தர் உனக்குள்ள ஊற்றுவாராக. ஆமென். ஆங்ஸைட்டி, பயங்கரமான கவலை. நிறைய பேருடைய வாழ்க்கையில குழப்பம். எந்த பக்கம் போகிறது, ஆண்டவரே என்ன வாங்குறது, எதை படிக்கிறது, யாரை திருமணம் செய்கிறது, இப்படி குழப்பத்திலேயே பாதி கிறிஸ்தவ வாழ்க்கையை மக்கள் கடந்து போயிடுறாங்க. ஆனா இயேசு சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறது. all you simply have to do is hear and follow. சத்தத்தை கேட்டு பின்பாக நீ போக வேண்டியதுதான். ஆனால் அதை செய்வதற்கு உனக்குள்ளாக வெளியாக பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்னை நிரம்பி இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பாதி கிறிஸ்தவ வாழ்க்கையில குழப்பம் எப்படி வரும்னு சொல்றேன் பாருங்க. உங்களுக்குள்ள ஏக்கம் இருக்கு. என்ன ஏக்கம் இருக்கு? இயேசுவின் சித்தத்தை செய்யணும். எத்தனை பேருக்கு ஏக்கம் இருக்கு? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் ஏக்கம் இருக்கு, இயேசுவின் சித்தத்தை செய்யணும். ஆனா ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு கேட்டா, அந்த இயேசுவின் சித்தத்தை உங்களால என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இப்போ என்ன, உங்க நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் இயேசுவின் சித்தத்தை செய்யணும் என்ற எண்ணம், இன்னொரு பக்கம் அவர் தான் பேசுறாரா, நான் தான் பேசுறேனா, பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பேசுறதா, இது யார் பேசுறான்னு எனக்கு தெரியலையேன்னு நீங்க கன்ஃபியூஷன் ஆகி நீங்க எது செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறதுனால உங்களுடைய நிலைமை குழப்பம் இன்னும் அதிகமாக. உங்க வாஞ்சி ஆண்டவர் கனப்படுத்துவார். ஆனா வாஞ்ச போதாது, உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். சத்தம் கிளீனா கேட்கும், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அழகா கேட்கும். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் உன்னோடு கூட பேசி உன்னை அவர் நடத்துவார். எடுக்க வேண்டிய கடினமான தீர்மானங்களில் அவருடைய சத்தம் கேட்க உனக்கு நீ வருத்தமே படமாட்டாய். இல்லைன்னா லைஃப் வில் பி ஆல் ரிக்ரெட்ஸ். வருத்தம் தான் வாழ்க்கையே. என்னன்னு, ஐயோ இதை செய்துட்டேனே, ஐயோ இதை பண்ணிட்டேனே, ஐயோ இந்த கல்யாணத்தை பண்ணிட்டேனே, ஐயோ இதை செய்துட்டேனே, அதை பண்ணிட்டேனே. கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட பயம், குழப்பம், திகில், கவலை, மன அழுத்தம், இவைகள் இயேசுவின் ஆவி உள்ளவர்கள் இடத்தில் ஒரு காலம் வாசமாயிராது. அவைகள் வெளியே ஓடிவிடும், வெளியே போய்விடும் அந்த அசுத்தமான காரியங்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் வாசிக்கிற இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனித்து கேளுங்க, உங்களுக்கு விளங்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி, நான் விட்டு வந்த அந்த ஆளுகிட்ட, அந்த பிரதர் சிஸ்டர் கிட்ட நான் திரும்ப போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும், எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, வெறுமையாகவும் பெருக்கி சொல்லுங்க, ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. ஒரு மனுஷன் இயேசுநாதர் கிட்ட வரும் பொழுது அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வெளியேறுகிறது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு அசுத்தாவி இருந்தது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் விக்கிரக ஆராதனை ஆவி இருந்தது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கெட்ட இச்சையின் ஆவி இருந்தது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கெட்ட வார்த்தையின் ஆவி இருந்தது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் கெட்ட குண அதிசயத்தின் ஆவிகள் இருந்தது. இத்தனை கெட்ட ஆவிகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது இயேசு நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார்.
அப்போ அவருடைய ஒளி நம்ம மேல பட்ட போது இந்த பொல்லாத ஆவிகள் நம்மை விட்டு வெளியேறியது. அவைகள் வெளியேறின போது நல்ல கவனிங்க, உங்களுக்குள்ள கொண்டாட்டம், உங்களுக்குள்ள உற்சாகம், உங்களுக்குள்ள புது பெலன், புது ஆவிக்குரிய மகிழ்ச்சி, உங்களுக்குள்ள சந்தோஷம், அப்படியே ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோட பேசணும், ஆண்டவர் பைபிளை வாசிக்கணும், இந்த காரியம்லாம் உங்களுக்குள்ள பொங்கி எழுகிறது. நல்லா கவனிங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல உங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நீங்கள் குறைய குறைய, உங்கள் அனலில் நீங்கள் குறைய குறைய, நீங்கள் அதை மறந்து போக, நீங்கள் அதை கண்டும் காணாமல் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் சொல்லுகிறது அந்த இச்சையின் ஆவி ரொம்ப தூரம் இல்லை, அந்த விக்கிரக ஆராதனை ஆவி ரொம்ப தூரம் போயில்லை, அந்த அசுத்த ஆவி ரொம்ப தூரம் போயில்லை, அந்த பேய்த்தனங்கள் ரொம்ப தூரம் போயில்லை, அந்த கெட்ட குணங்கள் ரொம்ப தூரம் போயில்லை. அவைகள் என்ன பண்ணுகிறது? மீண்டும் அவைகள் வந்து உங்களை பார்க்கிறது. இட் கம்ஸ் பேக் அண்ட் சீஸ் யூ. அது வந்து உங்களை பார்க்குது. அது வந்து உங்களை பார்க்கும்போது உங்க சரீரம் எப்படி இருக்கான்? உங்க ஆவிக்குரிய சரீரம் வெறுமையா இருக்கிறது. வெறுமனா எப்படி? காலியா இருக்கு. அப்போ அது சொல்லுது, ஒன்று காலியா இருக்கு, ரெண்டாவது சுத்தமா இருக்கு, மூன்றாவது ஜோடிக்கப்பட்டு இருக்கு, அழகா இருக்கு. அப்போ அது சொல்லுது, என்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை நான் கொண்டு வந்து அந்த சரீரத்துக்குள்ள போக போறேன். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? 3 காரியம். வெறுமையா இருக்கு, சுத்தமா இருக்கு, ஜோடிக்கப்பட்டிருக்கு. முதல் பாயிண்ட்லயே நீங்க பதில் சொல்லிடணும். சரீரம் வெறுமையா இருந்தா தானே நீ உள்ள வருவ. இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு பைபிள் சொல்லி இருக்கிறது. அப்ப எனக்குள்ள உம்முடைய ஆவியானவர் இருக்கிறார் தேவனே. அப்ப சரீரத்தை யாரோ நிரம்பி இருக்கும் பொழுது அதே அசுத்தாவி வந்து பார்க்குது. இப்போ சரீரத்துல வெறுமை, இருதயத்துல வெறுமை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெறுமை. அது வந்த இடத்துக்கு அது நாசமாக ஓடுகிறது, நாசமாக ஓடுகிறது. மீண்டும் சொல்லுகிறேன், உனக்குள்ளே ஒரு ஆவி இருக்க வேண்டும். ஆனால் நீ தீர்மானம் எடு, அது இயேசுவின் ஆவியா பொல்லாத ஆவியா என்று. உனக்குள்ள எந்த ஆவி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு அந்த ஆவி உன்னை கொண்டு போகும். லேகியன் பிசாசு கொண்டவன், அவன் கல்லறையிலேயே வைக்கப்பட்டிருந்தான். அவனுக்குள்ள இருந்த ஆவி மரண ஆவி. பன்றிகள் விழுந்து மரித்தது. மரண ஆவி கல்லறையிலே அவனை வச்சிருந்தது. ஒருவன் வந்து சொன்னான், என் மகன் போய் நெருப்பில் விழுந்து கொள்ளுகிறான். அது அழிவின் ஆவி. அவனை நெருப்புக்கு நேரா, தற்கொலைக்கு நேரா அவனை இழுது. உனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் நீ போவ. உனக்குள்ள எந்த அசுத்தங்கள் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் நீ. உன் உடம்பு ஏதோ ஒரு ஆவி குடியிருப்பதற்காக செய்யப்பட்டது. அது இயேசுவின் ஆலயமாய் மாற்றிவிடு.